Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. சற்று முன் பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் சில பேர் சார் இந்த செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இயரோட த ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 டேட் 9/2/2024 த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சார் இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னா +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங், அதாவது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அது கம்ப்ளீட் பண்ணிட்டு டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ண கேண்டிடேட்டுக்கு இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள். கம்பல்சரி +2, அதுக்கப்புறம் டிடிஎட் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் அண்டு டிஎன் டெட் பேப்பர் 1 அதை முடித்த கேண்டிடேட் நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போ எது வைக்கிற அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 15/3/2024 மார்ச் 15 வைக்கிறோம் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. 1768 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து டென்டேட்டிவ்னு போட்டிருக்காங்க. இது மேபி மாறலாம். த கரண்ட் வேக்கன்சிஸ் 1729, பேக்லாக் வேக்கன்சிஸ் 39. டோட்டலாக 1768 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக என்னென்னா யூஜிடிஆர்பி வச்சு முடிச்சிட்டாங்களே, செகண்ட் கிரேட் வரலையா, டெட்டு பேப்பர் 2 இஸ் ஓவர். ஆல்ரெடி February 4 முடிச்சிட்டோம். டெட்டு பேப்பர் 1 கேண்டிடேட் வந்து இது வைக்கிற எக்ஸாம் வரலன்னு வரி பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி, அதே மாதிரி ஆன்லைனில் வந்து 14 அன்றைக்கி February 14 அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 15. இதுவும் ஒரு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம், சிமிலர் டு யூஜிடிஆர்பி மாதிரி, கிராஜுவேட் டீச்சர் பிஆர்டி மாதிரி இதுவும் ஓஎம்ஆர் பேஸ்டு. இதுக்கான எக்ஸாம் வந்து June 23 அன்றைக்கி நடக்க போகுது. 23/6/2024. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸ் போஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலமெண்ட் எஜுகேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் போஸ்ட் வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக டிஆர்பி வெப்சைட்லேருந்து இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போனோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்யூனல் வைஸ் வேக்கன்சிஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் அண்ட் டிஃபரன்ஸில் அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு, சென்னை கார்பரேஷன் எவ்வளோ வேக்கன்சி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் பற்றி சொல்லியிருக்காங்க. 53 இயர்ஸ் இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த அப்பர் ஏஜ் லிமிட் ஆஃப் கேண்டிடேட் ஜென்ரல் கேட்டகரி 53. ரிசர்வேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரிபிள்ஸ், பேக்வேர்டு, பிசி, எம்பிசி அவங்களுக்கு எல்லாமே 58 இயர்ஸ். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் த ஹையர் செகண்டரி வந்து அட்லீஸ்ட் 50% அண்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலமெண்ட் எஜுகேஷன். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி 2 இயர் டிப்ளமோ இன் எலமெண்ட் எஜுகேஷன். இதை தான் வந்து அதுக்கப்புறம் பிஇஎல்இடி அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எலமெண்ட் எஜுகேஷன் அது முடிச்சிருந்தாலும் இது எலிஜிபிள். அண்டு கிராஜுவேஷன் அண்ட் 2 இயர் அதாவது டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ படி வச்சுருந்தாலும் இது எலிஜிபிள். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 1 வந்து மேண்டட்ரின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு ஏஜ் லிமிட். அப்ளை பண்ணுறதா சிமிலர் ப்ரொசீஜர் ஃபார் யூஜிடிஆர்பி தான். இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுவும் 30 கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் கண்டிப்பாக. அதில் நீங்கள் டோட்டலி 50 மார்க்ஸ், அதில் நீங்கள் 20 மார்க்ஸ் வாங்கணும், அதாவது 40%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஃபார் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அதில் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன். இதே மாதிரி யூஜிடிஆர்பிலையும் 150 கொஸ்டின், பட் அது வந்து சப்ஜெக்ட் பேப்பர். இது வந்து கம்பைன்டு. அது வந்து 3 ஹவர்ஸ் 150 மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 45 மார்க்ஸ் 60 மார்க்ஸ். இது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இதனுடைய இந்த நோட்டிஃபிகேஷனோட மெயின் திங். அதே மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி யூஜிடிஆர்பி வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா த வெயிட்டேஜ் மார்க்ஸ் ஆல் பி கால்குலேட்டட் ஆடிங் 0.5 மார்க்ஸ் ஃபார் ஈச் இயர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் 0.5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
டெட்டு 2012 கிளிக் பண்ணலாம் 5.5, 22 கிளிக் பண்ணலாம் 5.5. இதுபடி உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதனால் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்காக வெயிட் பண்ண கேண்டிடேட்டுக்கு இன்றைக்கி டிஆர்பி வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இந்த இயரோட ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ண கேண்டிடேட் இன்னும் எஃபெக்டிவாக படிங்க, கான்ஃபிடண்ட்டாக படிங்க, பாசிட்டிவாக படிங்க. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் 10 இயர்ஸ் பேக்கில் இந்த எக்ஸாம் வந்திருக்கு சிமிலர் டு யூஜிடிஆர்பி. அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நல்லா படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக நம்முடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார்